Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நல்லா மொறுன்னு கோதுமை மாவுல எப்படி முறுக்கு செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து அதுல ஒரு சுத்தமான வெள்ளை துணியை போட்டுக்கலாம், இல்லனா இட்லி துணி கூட போட்டுக்கலாம். இப்ப 3 கப் அளவுக்கு கோதுமை மாவை இதுல போட்டுக்கலாம். எனக்கு இந்த 3 கப்ல 20 முறுக்கு வந்தது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் போட்ட பிறகு இந்த துணியை நல்லா மூடிக்கலாம். நல்லா முடிச்சு போட்டு மூடணும்னு அவசியம் இல்ல, லைட்டா மூடினா போதும். இது இட்லி பாத்திரத்துல அவிக்க போறோம். இது எதுக்காக அவிக்க போறோம்னா கோதுமை மாவு பெசிய சொல்ல இறுக்கமா இருக்கும். அதுவும் இல்லாம முறுக்கு மொறுன்னு வராது. அரிசி மாவு மாதிரி மாத்துறதுக்காக தான் இப்படி பண்றோம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தின பிறகு இந்த இட்லி தட்டை போட்டுக்கலாம். இட்லி தட்டுக்கு மேல இந்த துணியை வச்சுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்ப துணியை பிரிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். இது நம்ம சின்னதா பீசஸா உடைச்சு விடணும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. உடைக்கும் போதே நல்லா ஈஸியா தான் வரும். இப்ப இதெல்லாம் அரைச்சுக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம புட்டு வச்சிருக்க கோதுமை மாவை இதுல போட்டுக்கலாம். இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நைஸா இருக்கணும். பாக்குறதுக்கே அரிசி மாவு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்து இதுல கொட்டிக்கலாம். இத கொட்டின பிறகு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் சில்லி பவுடரை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட ஊத்திக்கலாம், இல்லனா தேங்காய் எண்ணெய் கூட சூப்பரா இருக்கும். இப்போ ஊத்திட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் பிசைய கூடாது, அப்புறம் ரொம்ப கெட்டியாவும் பிசைய கூடாது. ஓகேங்களா? நல்லா சாஃப்டா இந்த மாதிரி வரணும். இங்க பாருங்க, மாவு தயாராயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதுக்கு மேல பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அதுல கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு அது மேல நல்லா தடவி விட்டுக்கலாம். ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தடவின பிறகு ஒரு முறுக்கு உரலை எடுத்துக்கலாம். நான் இதுல தான் பண்ண போறேன். இப்ப கையில நல்லா எண்ணெயை தடவி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த முறுக்கு பிழிற பாத்திரத்துல ஃபுல்லா சுத்தி எண்ணெயை தடவி விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டார் அச்சு தான் எடுத்திருக்கேன். அதுலயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அந்த அச்சை உள்ள இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த முறுக்கு மாவை எடுத்து நல்லா பிசைந்துட்டு முறுக்கு உரல்ல ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். இந்த முறுக்கு உரல்ல போட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இதுல முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல முறுக்கு பிழியணும். ஃபர்ஸ்ட் முறுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு முறுக்கு மட்டும் நல்லா பிழிஞ்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பிழியணும். இப்ப முறுக்க சுட்டலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த முறுக்கு மாவை எண்ணெய்க்கு பக்கத்துல போய் மெதுவா விடணும், இல்லனா எண்ணெய் தெரிச்சிடும். இந்த முறுக்கு மாவை போட்ட பிறகு நல்லா சலசலன்னு நல்லா பொரியும். இடையில நல்லா திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா திருப்பி விடணும். நல்லா வேகணும். இங்க பாருங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா முறுக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, கோதுமை முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா முறுன்னு இருக்கும். கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.